கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக அமையட்டும். இன்று நாம் எரேமியா 13ஆம் அதிகாரத்தின் கருப்பொருளை தியானிக்க இருக்கிறோம். இதற்கு ஆதாரமாக எரேமியா 13ஆம் அதிகாரத்திலிருந்து 2 வசனங்களை உங்களோடு கூட நான் வாசித்து இந்த அதிகாரத்தின் கருப்பொருளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என் வார்த்தைகளை கேட்க மாட்டோம் என்று மறுத்து தங்கள் இருதயத்தின் கடினத்தின்படி நடந்து அந்நிய தேவர்களை சேவிக்கவும் அவர்களை பணிந்து கொள்ளவும் அவர்களை பின்பற்றுகிற இந்த பொல்லாத ஜனங்கள் ஒன்றுக்கும் உதவாமல் போன இந்த கச்சையை போல் ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். 23ஆம் வசனம், எத்தியோப்பியன் தன் தோளையும் சிவிங்கி தன் புள்ளிகளையும் மாற்றக்கூடுமோ? கூடுமானால் தீமை செய்ய பழகின நீங்களும் நன்மை செய்யக்கூடும். இந்த அதிகாரத்தின் தொடக்கத்திலே கர்த்தர் எரேமியாவிடம் ஒரு கச்சை, நம்ம ஆங்கிலத்தில் பெல்ட் என்று சொல்லுவோம். ஒரு வேஷ்டியோ இல்லை ஒரு பேண்ட்டோ போட்டால் அது கீழே இறங்காமல் இருக்கிறதுக்காக நம்ம ஒரு பெல்ட் கட்டுவோம். அதை தான் கச்சை என்று அழைக்கிறார். ஒரு கச்சை, ஒரு பெல்ட் வாங்கி நீ என்ன பண்ண, அதை புதைச்சி வை. கொஞ்ச நாள் கழித்து நீ போய் அதை எடுத்துகிட்டு வா. அதை எடுத்துகிட்டு வரும்போது அது பயனற்றதாக மாறும். கடவுள் சொல்கிறார், இதே மாதிரி தான் இஸ்ரவேல் மக்கள், யூத மக்கள் எனக்கு பயனற்றவர்களாக மாறி போனார்கள். அப்படி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, எத்தியோப்பியன் தன் தோளையும் சிவிங்கி தன் புள்ளியும் மாற்றக்கூடுமோ? இது ஒரு பழமொழியாக பலரால் பயன்படுத்தப்படுகிறது. அது ஒரு எத்தியோப்பியன் என்பவன் தன்னுடைய தோளின் நிறத்தை, எத்தியோப்பியன் மட்டுமல்ல, நாமும் கூட நம்முடைய தோளின் நிறத்தை மாற்றிக்கொள்ள முடியாது. ஒட்டகச் சிவிங்கியும் தன்னுடைய உடலில் உள்ள அந்த புள்ளிகளை மாற்ற முடியாது. ஒருவேளை அப்படி அது மாற்ற முடியுமே என்றால் நீங்கள் மனம் திரும்புவீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இது கர்த்தருடைய வருத்தமான வார்த்தைகள். எத்தனையோ முறை அவர் பேசுகிறாரு, ஆனால் இவங்க அவருக்கு செவி கொடுக்கல. கடவுளை மறந்துட்டாங்க. கடவுளை விட்டுட்டு அந்நிய தெய்வங்கள் மேலே நம்பிக்கை வச்சுட்டாங்க. இதன் விளைவு அவர்கள் பலனற்றவர்களாக, ஒன்றுக்கும் உதவாதவர்களாக போனார்கள் என்று தேவன் சொல்கிறார். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் ஏன் கர்த்தருக்காக கனி கொடுப்பதில்லை? கர்த்தர் நாம் ஒவ்வொருவரும் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை, அவருக்கு பிரயோஜனமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எதிர்பார்க்கும் கனி இல்லை. அப்போ என்னுடைய வாழ்க்கையில் கனி இல்லாமல் போவதற்கான சில காரணங்களை நம்ம இந்த காலையிலே தியானிக்கலாம். ஒன்று, கிறிஸ்துவுக்குள் நிலைத்திரா நிலைமை. யோவான் 15ஆம் அதிகாரத்தில் இயேசு சொல்கிறாரு, நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனி கொடுப்பீர்கள். இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், ஆகையினால் நான் கிறிஸ்தவன் என்று நினைக்கிறாங்க. அவங்க ஆலயத்திற்கு சரியாக வருவதில்லை, வார கூட்டங்களில் அவங்க பங்கு பெறுவதில்லை, வேதம் வாசிப்பதில்லை, ஜெபத்திலே ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர வேண்டும் என்று அவர்கள் ஜெபத்திலே நேரம் செலவழிப்பதில்லை, கிறிஸ்துவ ஐக்கியத்திலே வளருவதில்லை. அப்படி அவங்க கிறிஸ்துவுக்குள்ளாக நிலைத்திராவிட்டால் கிறிஸ்துவுக்காக அவங்களால ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். இரண்டாவது, ஆவிக்குரிய கவனச்சிதைவு, டிஸ்ட்ராக்ஷன்ஸ். இப்போ கிறிஸ்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய பிரகாரமாக வளர்வதற்கு நிறைய காரியங்கள் தொந்தரவாக மாறிவிட்டது. இப்போ காலையில் எழுந்திரிச்ச உடனே வேலைக்கு ஓட்டுறதுக்காக நம்ம எல்லாம் ஆயத்தமாகிறதுலே நேரம் போயிடுது. அப்புறம் வேலையிலேருந்து வந்த உடனே சற்று ஓய்வு, அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் டிவியோ செல்ஃபோனோ இப்படி ஏதாவது ஒன்று நம்முடைய கவனத்தை ஈர்த்து கொண்டே இருக்கிறது. அப்போ நம்ம வாழ்க்கையில் எப்போதுமே டிஸ்ட்ராக்டடாக இருக்கிறோம். கடவுளை தேடுறதுக்கு நமக்கு கவனம் இல்லை. இப்போ ஒரு ஓட்டப்பந்தய வீரன் ஒரு 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தை ஓடுகிறான் என்றால், அந்த 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தை ஓடும்போது அவனுடைய கவனம் சற்றும் இந்த பக்கம் அந்த பக்கமும் சிதைந்துடக்கூடாது. ஒரு கார் ரேஸ் பந்தயத்தில் ஒருத்தர் கார் ஓட்டிட்டு போகிறாருன்னா ஒரு நிமிஷம் அவர் திரும்பி பார்ப்பார் என்றால், ஒரு நிமிஷம் இல்லை, ஒரு நொடி பொழுது அவர் திரும்பி பார்ப்பார் என்றால் அங்கே ஒரு பெரும் விபத்திலே அவர் சிக்கிவிடக்கூடும். அதே மாதிரி தான் நம்முடைய கண்கள் எப்போதுமே இயேசு கிறிஸ்துவின் மீது பதிந்திருக்க வேண்டும். அவரை நோக்கியே நாம் பயணித்து கொண்டு இருக்க வேண்டும். இல்லை என்றால் நம்மால் கடவுளுக்காக கனி கொடுக்க முடியாது. மூன்றாவதாக, நிறைய பேருடைய வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளராத ஒரு நிலை அப்படின்னா, அவங்க ரட்சிக்கப்பட்ட போது எப்படி இருந்தாங்களோ, உடல் ரட்சிக்கப்பட்ட போது நல்ல உற்சாகமாக தேவனை தேடி இருக்கலாம். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு சிறு குழந்தையை போல் அவங்க இருந்திருப்பாங்க. எப்படி நம்ம இந்த உலகத்தில் பிறந்து வளர்ந்து ஒரு முதியவராகிறோமோ, அதே போல் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் மறுபிறப்படைந்த உடனே, ரட்சிக்கப்பட்ட உடனே நம்ம ஒரு குழந்தையை போல தான் இருக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கர்த்தருக்குள்ளாக வளர்ந்து ஒரு முதிர் நிலைக்கு வர வேண்டும். ஆனால் இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியுமே இல்லை. அந்த உலக பிரகாரமான மனிதனைப் போலவே அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. நான்காவதாக, பிறர் மீது கசப்புணர்வு. இன்றைக்கி நிறைய மனிதர்கள் கர்த்தருக்குள்ளாக வளராமல் இருப்பதற்கு ஒரு மிக முக்கியமான ஒரு காரணம்,
அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்கள காயப்படுத்தினவங்கள அவங்களால மன்னிக்க முடியவில்லை. அவர்களுக்கு நிகழ்ந்த தீமையான சம்பவங்களை அவர்களால் மறக்க முடியவில்லை. வேதத்திலே ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதான என்று சொல்லும்போது, தேவன் நம்முடைய பாவங்களிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கிறார். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய கடந்த கால வாழ்க்கையிலே நமக்கு ஏற்பட்ட அந்த காயங்களிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கிறார். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்த்து அவருக்குள்ளாக நம்ம வளரும்போது, நமக்கு விரோதமாக துரோகம் பண்ணவங்க, நம்மை காயப்படுத்தினவர்கள், நமக்கு நிகழ்ந்த தீமையான சம்பவங்கள், இது எல்லாவற்றையும் நம்ம மறந்துடுவோம். ஏன்னா கர்த்தர் எல்லாவற்றையும் புதிதாக்கி விட்டார். அவர் எனக்கு புது பலனை கொடுத்து விட்டார். அவர் எனக்கு புது வாழ்க்கையை கொடுத்து விட்டார். நான் புதிய ஒரு நோக்கத்தோடு நடக்கின்றவள் என்ற நம்பிக்கை எனக்கு அவர் என்ன பண்ணியிருக்காரு, கொடுத்திருக்கிறார். அதே போல் எனக்கு தீமை யார் செஞ்சிருந்தாலும் அந்த தீமையை யோசேப்பினுடைய வாழ்க்கையில் எப்படி நன்மையாய் மாற்றினாரோ என்னுடைய வாழ்க்கையிலும் மாற்றுவார் என்ற ஒரு விசுவாசம் நமக்குள்ளாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவங்க எப்போதுமே தங்களை சுற்றியுள்ள மனிதர்கள் மீது கசப்புணர்வோடு, வெறுப்போடு, அவங்கள மன்னிக்க முடியாமல் இருக்கிறனால தேவனுக்குள்ளாக வளர முடியல, கனி கொடுக்க முடியவில்லை. ஏன்னா கிறிஸ்தவ வாழ்க்கையை இயேசு கிறிஸ்து 2 பிரதான கட்டளைகளில் சுருக்கியிருக்கிறார். ஒன்று, நீ கடவுளை நேசி, முழு மனதோடு நேசி. நம்மளால் ஏன் கடவுளை நேசிக்க முடியல, ஏன் கடவுளை என்னுடைய வாழ்க்கையில் இதை அனுமதித்தார்னு கடவுள் மேலே நம்ம கோபமாக இருப்போம் என்றால் கடவுளுக்குள்ளாக நம்மளால் வளர முடியாது. 2வது, உன்னை நேசிப்பது போல நீ பிறனையும் நேசி, கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்து. என்னால் ஏன் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்த முடியவில்லை, அவங்க செஞ்ச தீமைகள் என்னால் மறக்க முடியவில்லை. அப்போ இந்த 2 காரியங்களும் நமக்குள்ளாக ஒரு தடையாக மாறி போகிறது. பிறர் மீது இருக்கிற கசப்புணர்வு கடவுளுக்குள்ளாக நான் வளர்வதற்கும் பிறரை நேசிப்பதற்கும் அவருக்கு கனி கொடுப்பதற்கும் என்னால் இயலாமல் செய்து விடுகிறது. 5வதாக நம்ம பார்த்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ரகசிய பாவங்கள். ஒருவேளை இங்கே இஸ்ரவேல் மக்களுடைய பாவங்கள் ரகசியமானதல்ல, அவங்க அந்நிய தெய்வங்களை சேவித்தார்கள். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ரகசிய பாவங்கள் இருக்கலாம். அந்த ரகசிய பாவங்கள் அநேக நேரத்தில் நாம் கடவுளுடைய பிள்ளைகளோடு ஐக்கியப்படவும், கடவுளுடைய காரியங்களிலே ஈடுபாடு காட்டவும், திருச்சபையின் காரியங்களிலே நாம் மகிழ்ச்சியோடு பங்கு பெறுவதற்கும் நமக்கு தடையாக மாறிவிடும். அப்போ இந்த ரகசிய பாவங்கள் நமக்குள்ளாக இருக்குமே என்றால் நம்மால் கடவுளுக்காக கனி கொடுக்க முடியாது. இப்போ தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கனி கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திராவிட்டால், ஆவிக்குரிய வாழ்க்கையில கவன சிதைவு, ரொம்ப டிஸ்ட்ராக்டடாக இருப்போமே என்றால், வளராமல் இருப்போமே என்றால், பிறர் மீது கசப்புணர்வோடு இருப்போமே என்றால், ரகசிய பாவங்களோடு வாழ்ந்து கொண்டிருப்போமே என்றால், நம்மால் கர்த்தருக்காக கனி கொடுக்க முடியாது. எனவே எனக்கு பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்த்து, நாம் கர்த்தருக்கு கனி கொடுக்கிறோமா இல்லையா, கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து அவருக்காக பிரயோஜனமாக இருக்கிறோமா இல்லையா என்று இந்த காலையிலே நம்மை ஆராய்ந்து அறிந்து நாம் முன்னோக்கி செல்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.